நம சிவாய. முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாளாக வைகாசி விசாகம் கருதப்படுது. வருடத்திற்கு ஒரு முறை கொண்டாடப்படும் இந்த வைகாசி விசாக திருவிழா முருகப்பெருமான விரதம் இருந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்க இந்த வைகாசி விசாக திருநாள் அன்னைக்கு விரதம் இருந்து முக்கியமாக பாலால் செய்யப்பட்ட பிரசாதத்தை முருகனுக்கு படைக்கணும். பால் பாயாசமாக இருக்கலாம் அல்லது பால் சாதமாக இருக்கலாம். ஏதாவது ஒரு பால் சார்ந்த ஒரு பிரசாதத்தை முருகப்பெருமானுக்கு படைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும். குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் வைகாசி விசாக விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. எந்த ஒரு வேண்டுதல்களாக இருந்தாலும் நீங்கள் அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். அதில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது புத்திர பாக்கியம் கிடைக்க இருக்கும் விரதம். அதனால் புத்திர பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் விரதம் இருக்கலாம். மற்ற வேண்டுதல் முருகப்பெருமான் கிட்ட வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அன்னைக்கு விரதம் இருந்து வேண்டிக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக அதற்கான பலன் உங்களுக்கு கை மேலே கிடைக்கும். வருகின்ற வைகாசி விசாகம் அன்னைக்கு விரதம் இருந்து அனைவருக்கும் நினைத்தது நடக்க கேட்டது கிடைக்க இறைவனை நானும் வேண்டேன். நம சிவாய.